ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் கட்லட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். ப்ரெட்டில் ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெட்டை ஒரு வாட்டி சப்பாத்தி கல்லில் ஒரு வாட்டி உருட்டிட்டு ப்ரெட்டை அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சோன்னா நம்ம ஷேப் கொண்டு வர முடியும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுற இடத்துல இந்த மைதா பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஓப்பன் இல்லாமல் எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் ஓவல் ஷேப் கொண்டு வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிறிஸ்பியான பிரெட் கட்லட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். வெளியில் வாங்கணும் நம்ம அவசியமே இல்லை. வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். சுட்டீஸ்க்கு வீட்லேயே சூப்பரான கிறிஸ்பியான பிரெட் கட்லட் ரெடி. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.